ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம யூனிட் 46 பார்க்கலாம். மீனிங் அண்ட் எசென்ஷியல்ஸ் ஆஃப் அ கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். ஸோ எந்த ஒரு பொருளை வந்து நம்ம சேல் பண்ணணும்னாலும் அதுக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும், சரிங்களா? அந்த கான்ட்ராக்டை தான் வந்து ஒரு கான்ட்ராக்ட் ஆக்ட் கீழே கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சேல் ஆஃப் கூட்ஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு மட்டும்தான் வருமோ தவிர இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து வராது. ஏன்னா இம்மூவபிள்லாம் எதில் கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் வந்து கவர் ஆகும், ஓகேங்களா? ஸோ எது வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கு, ஷேர்ஸு, ஒரு வந்து க்ரோயிங் கிராப்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்டில் தான் வரும். ஓகே, ஸோ இதில் வந்து என்னென்ன மெயினான டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பையருங்கிறது யார் வந்து அந்த கூட்ஸை வாங்குறாங்களோ அவங்க வந்து பையர் இல்லையா? ஸோ செல்லர்னால் யார் விற்கிறானோ அவன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் செல் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு நடுவில் ஒரு ப்ரைஸ் இருக்கும், தெரியுங்களா? ஒரு பணம் இருக்கும் இல்லையா? ஸோ அதை தான் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. டெலிவரி அப்படின்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு பொருளை கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னோட அந்த பொருளோட உரிமை யாருக்கு போயிடுது? உங்களுக்கு போயிடுது. ஸோ அதுதான் வந்து டெலிவரி. டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் டு கூட்ஸ் அப்படின்னா இப்போ கூட்ஸை வந்து எதில் வச்சுருக்காங்க? இப்போ வந்து ஷிப்பில் அனுப்புகிறாங்க, இல்லை வேற ஒரு பஸ்ஸில் அனுப்புகிறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ரெசிப்ட் கொடுப்பாங்க, தெரியுமா? இல்லை ட்ரெயினில் அனுப்புகிறாங்க. ஸோ இந்த கூட்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரெசிப்ட் கொடுப்பாங்க, தெரியுமா? ஸோ அதுதான் வந்து டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் டு கூட்ஸ், ஓகேங்களா? ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப யார்கிட்ட எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதுக்கு. ஃபியூச்சர் கூட்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ இதெல்லாம் வந்து கிராப்ஸ் அந்த மாதிரி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அது விளையும் போதே வந்து அதுக்கு போட்டு வச்சுருவாங்க, ஓகேங்களா? அக்ரிமெண்ட் மாதிரி, கான்ட்ராக்ட் மாதிரி. ஸோ இது வந்து இதுக்கு நான் இவ்வளோ பணம் தரேன், இந்த இது கிராப்ஸ் க்ரோ ஆனதுக்கப்புறம் இதை வந்து நீ எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து ஃபியூச்சர் கூட்ஸ். ஃபியூச்சரில் வந்து ஒரு இது பண்ணுறது, ஓகேங்களா? ஸ்பெசிஃபிக் கூட்ஸ் அப்படின்னா என்னென்னா, அந்த இப்போ கான்ட்ராக்ட் போடுற டைமில் வந்து அந்த சேல் நடக்குது அப்படின்னா அது வந்து ஸ்பெசிஃபிக் கூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெர்கன்டைல் ஏஜென்ட் அப்படின்னா என்னென்னா, அந்த ஏஜென்ட்டுக்கு வந்து ஒன்று அந்த பொருளை, அந்த கூட்ஸை வந்து செல் பண்ணுறதுக்கான உரிமை இருக்கும், இல்லைனா அதை செல் பண்ணுற வரையும் கையில் வச்சிருக்கிறதுக்கான உரிமை இருக்கும், ஓகேங்களா? அதே மாதிரி இல்லை வேறு கூட்ஸை வந்து பை பண்ணுறதுக்கு, இல்லை அதை வச்சு பணத்தை ஜாஸ்தி பண்ணி விற்கிறதுக்கு. ஸோ எல்லா இதுவுமே வந்து அவனுக்கு இருக்கும், ஓகேங்களா? அவனை தான் வந்து மெர்கன்டைல்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் ஆஃப் குட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு செல்லர், ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு பையர்னு வச்சுக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு ஒரு பொருளை வந்து சேல் பண்ணுறேன், அது எதாவது வேணாலும் இருக்கலாம் இல்லையா? ஸோ ஒரு பொருளை வந்து நான் உங்களுக்கு சேல் பண்ணுறேன். சேல் பண்ணும்போது அது உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர். இப்போ ஒரு காரே எடுத்துக்கோங்களேன், நான் வந்து ஒரு காரை உங்களுக்கு விற்கிறேன், நீங்கள் வந்து அதை எங்கிட்ட பணம் கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிட்டீங்க, ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்? என்னோட கூட்ஸ், அதாவது என்னோட கார் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து சேல் வந்து முடிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ இதுதான் வந்து ஒரு கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் ஆஃப் கூட்ஸ் அப்படின்னா என்னங்கிறது, ஓகேங்களா? ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு அந்த ப்ராப்பர்ட்டி ஒரு ப்ரைஸ்க்கு, அதுதான். இப்போ வந்து இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பைலேட்ரல் கான்ட்ராக்ட். பைலேட்ரல்னா என்ன? ஒரு பையர், நான் ஒரு பையர், நீங்கள் ஒரு செல்லர், அந்த மாதிரி ரெண்டு பேருமே இருப்போம். அதே மாதிரி மணி கன்சர்வேஷன் கண்டிப்பாக. இப்போ எனக்கு நான் ஒரு பொருளை விற்கிறேன் அப்படின்னா எனக்கு அதில் மணி, இப்போ ஒரு பொருளை விற்றுட்டு நான் மணி தான் வாங்குவேன், நீங்கள் வந்து என்னென்னா பணத்தை கொடுத்துட்டு கூட்ஸை வாங்கிக்குவீங்க இல்லையா? ஸோ அந்த காலத்து மாதிரி கூட்ஸை கொடுத்துட்டு இப்போ ஒரு பருப்பை கொடுத்துட்டு சக்கரை வாங்குறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கண்டிப்பாக அதில் வந்து ப்ரைஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டி. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதில் வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும்தான், அதாவது மூவபிள் குட்ஸ் மட்டும்தான் வந்து இதில் வருமோ தவிர இம்மூவபிள் லைக் லேண்டு, பில்டிங்லாம் வராது. ஏன்னா இதெல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆக்டில் தான் வந்து இதெல்லாம் வரும், ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா நோ பர்டிகுலர் ஃபார்ம். இப்போ வந்து ஜென்ரலாக இதுக்குன்னு இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் கான்ட்ராக்ட் போடணும், அந்த மாதிரிலாம் பர்டிகுலராக எதுவும் கிடையாது. பட் ஜென்ரல் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல், ஒரு சேல் போடுறதுக்கு என்னென்ன பண்ணுவீங்களோ அது எல்லாமே வந்து இதில் வரும். அதாவது நான் செல் பண்ணுறேன்னு சொல்கிறேன், நீங்கள் அதை வாங்குறதுக்கு ஒத்துக்கிறீங்க, அதுக்கு ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கணும், அவ்வளோதான், ஓகேங்களா? ஸோ கான்ட்ராக்ட் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமீடியட்டாக நான் டெலிவரி பண்ணுற கூட்ஸை இப்போ உடனே நான் உனக்கு விற்கிறேன், நீங்கள் வாங்குறீங்க, அதுவும் இருக்கும், ஓகேங்களா? ஜஸ்ட் மளிகை கடையில் போய் நம்ம வாங்குறோம்ல அந்த மாதிரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆர் பேமெண்ட் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட். நம்ம இன்ஸ்டால்மெண்ட் ஒரு பொருள் வந்து வாங்கிட்டு வந்துடும், அதுக்கு இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுவோம்ல. ஸோ அதுவும் அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்து போஸ்ட்மெண்ட் ஆஃப் டெலிவரி ஆர் பேமெண்ட். இப்போ வந்து கொஞ்ச நாள் கழிச்சு வாங்குறதுக்கு இன்றைக்கே வந்து பேமெண்ட் பண்ணுவாங்க, இல்லை வாங்கிட்டு ஒரு வருஷம் கழிச்சு நான் பே பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எல்லாமே எப்படி வரும்னா இந்த கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் ஆஃப் குட்ஸில் தான் வரும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேல் அண்ட் அக்ரிமெண்ட் டு செல். சேல்னா என்ன? இப்போ நான் உனக்கு இன்னைக்கு வித்துட்டேன் அப்படின்னா அது வந்து சேல். அக்ரிமெண்ட் டு செல் அப்படின்னா இப்போ வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம். இப்போ காருக்கே வந்து நீ வந்து 10,000 ஆல்ரெடி கொடுத்துட்ட, இந்த அக்ரிமெண்ட் மூலமாக நீ 90,000 கொடுத்துட்டு நீ வந்து இப்போ 1 மந்த்துக்குள்ளே இந்த பொருளை வாங்கிக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம் அப்படின்னா அது வந்து அக்ரிமெண்ட் டு செல், ஓகேங்களா? அதாவது இந்த இடத்துல அந்த பர்ச்சேஸ் நடக்கலை, ஓகேவா? பட் அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த கான்ட்ராக்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் இந்த டேட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போடுறது, ஓகேங்களா?
இந்த அக்ரிமெண்ட் டு செல் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து எப்போ சேலாக மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம் வரும்போது, இப்போ ஒரு மாதம் நம்ம டைம் கொடுத்துருக்கோம், அந்த ஒரு மாதம் வரும்போதோ இல்லை அந்த பணத்தை அவங்க ஃபுல்லாக பே பண்ணிவிட்டு நம்ம வந்து கூட்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ அந்த டைமில் என்னாகும், அக்ரிமெண்ட் ஆஃப் சேல் வந்து சேலாக மாறிடும். ஓகேங்களா. ஒரு சேலுக்கும் அக்ரிமெண்ட் ஆஃப் செல்லுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சேலுங்கிறது ஒரு கான்ட்ராக்ட், அதில் வந்து ஆல்ரெடி அந்த சேல் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு இல்லையா. அக்ரிமெண்ட் ஆஃப் சேலுங்கிறது என்னது, பின்னாடி நடக்க போகுது. ஓகேங்களா. மியூச்சுவல் ப்ராமிசஸ் பண்ணிவிட்டு இந்த டேட்டில் இந்த இவ்வளோ இதில் நான் சேல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற அக்ரிமெண்ட் நடக்க போகிறது. ஸோ சேலில் பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப் ஆஃப் குட்ஸ், இப்போ வந்து டெலிவர் பண்ணி, இப்போ காரை வந்து வீட்டில் நிற்கும்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து ஆல்ரெடி பே பண்ணிட்டான். ஸோ ஓனர்ஷிப் வந்து மாறிடுச்சு, பட் கூட்ஸ் வந்து டெலிவர் ஆகிருக்கணும் இல்லை ஆகாமல் இருக்கணும், அந்த ஒரு இது வந்து அந்த கண்டிஷன் அங்கே இல்லை. ஓகேங்களா. பட் ஓனர்ஷிப் வந்து மாறிடும். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப் வந்து பாஸ் ஆகாது. ஓகேங்களா. எட் டு பாஸ், அதாவது பின்னாடி தான் பாஸ் ஆக போகுது. அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆனால் தான் வந்து பையருக்கும் செல்லருக்கும் உள்ள ஓனர்ஷிப் வந்து பாஸ் ஆகும். சேலில் வந்து ரிஸ்க் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவன் வாங்கிட்டான். ஸோ வாங்கிட்டானே ஆட்டோமேட்டிக்காக பையருக்கு வந்துடும் அந்த ரிஸ்க். அக்ரிமெண்ட் டு செல்லில் வந்து கண்டிப்பாக செல்லர்கிட்ட தான் இருக்கும். ஏன்னா இன்னும் வந்து அந்த ஃபுல் சேல் வந்து முடியல இல்லையா, அக்ரிமெண்ட் மட்டும் தானே போட்டிருக்காங்க. ஸோ கூட்ஸுக்கு ஏதாவது ஆச்சுனாலும் அந்த ரிஸ்க் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா செல்லருக்கு தான் இருக்குது. சரி, இப்போ வந்து செல்லர் வந்து டெலிவர் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க கூட்ஸை, ஆட்டோமேட்டிக்காக பையர் என்ன பண்ணுவான் சேலில் அப்படின்னா சூட் ஃபைல் பண்ண முடியும். ஓகேங்களா. ஏன்னா அவன் காசு கொடுத்து அதை வாங்கிட்டான். ஸோ சூட் ஃபைல் பண்ண முடியும். ஆனால் அக்ரிமெண்ட் டு செல்ல வந்து அவன் சப்போஸ் இவன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் அவன் வந்து சூட் ஃபைல் பண்ண முடியாது. பட் அந்த கிளைமுக்கான டேமேஜஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10,000 கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க, பின்னாடி தான் 90,000 கொடுக்க போகிறான் அப்படின்னா அந்த 10,000க்கு உண்டான டேமேஜஸ் இல்லை வேறு ஏதாவது அந்த 10,000 தேவைப்படும் இல்லையா, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி இது மட்டும் தான் அவனால் கிளைம் பண்ண முடியும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ பையர் வந்து பணம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், செல்லர் என்ன பண்ணலான்னா சூட் ஃபைல் பண்ண முடியும் அல்லது அதை ரீசேல் பண்ண முடியும். ஓகேங்களா. ஏன்னா அவன் பணம் கொடுக்கல. அதே அக்ரிமெண்ட்டில் வந்து சப்போஸ் அவன் கொடுக்கல அப்படின்னா அவன் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்று கூட்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணுறது இல்லை அதுக்கான ப்ரைஸை கொடுக்க சொல்கிறது. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு செல்லரால் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து சேலுக்கும் அக்ரிமெண்ட் டு செல். ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த யூனிட்டில் வந்து நம்ம சேல்னா என்ன, செல்லர் யார், பையர் யார், கான்ட்ராக்ட்னா என்ன, ஸோ பொசிஷன் யார்கிட்ட இருக்கும் செல் பண்ணுற வரையும். ஓகேங்களா. ஸோ சேலுக்கும் அக்ரிமெண்ட் டு செல்லுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, எந்த ஒரு கூட்ஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆகும், மூவபிளாக இம்மூவபிளாக. ஸோ மூவபிள் கூட்ஸ் மட்டும்தான் வந்து சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் கீழே வரும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம், உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் இருக்கிற கொஷின்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டேஸ் கூட்ஸ் ஆர் டு பி மேனுஃபேக்சர்ட், ப்ரொடியூஸ் ஆர் அக்வைர்ட் பை த செல்லர் ஆஃப்டர் மேக்கிங் ஏ கான்ட்ராக்ட் சார். இல்லை வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் சேல் கான்ட்ராக்ட் போட்டாங்க, அதுக்கப்புறம் தான் அதை வந்து அது மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்கன்னா ஃபியூச்சர். ஓகேங்களா. ஃபியூச்சரில் தானே இப்போ கான்ட்ராக்ட் போட்டு நான் இதெல்லாம் பண்ணி உனக்கு ஒரு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வந்து கான்ட்ராக்ட் போட்டுருவாங்க, இவ்வளோ இப்போ 1000 டிஷர்ட்ஸ் வந்து நீ ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அதெல்லாம் முடிஞ்சு அந்த கான்ட்ராக்ட் போட்டதுக்கப்புறம் தான் அவன் மேனுஃபேக்சரே பண்ண ஆரம்பிப்பான். ஓகேவா. அதுதான் வந்து ஃபியூச்சர். இதே ஸ்பெசிஃபிக்னா அந்த டைமில் நடக்கிறது தான் ஸ்பெசிஃபிக். ஓகேங்களா. அதுதான் செகண்ட் ஒன்று. டேஸ் கூட்ஸ் கெட்ஸ் ஐடென்டிஃபைட் அண்ட் அக்ரிட் அப்பான் த டைம் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். ஸோ கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் அந்த டைம்லேயே அக்ரி பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்பெசிஃபிக். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து வாலண்டரி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பொசிஷன் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர். ஸோ எப்போ உரிமை மாறிடும், டெலிவரி பண்ணுறப்ப தான். ஸோ டெலிவரி when the transfer of property in the goods is to take place at the future time or subject to some conditions. ஸோ கண்டிஷன் போட்டு ஃபியூச்சர் டைமில் தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் என்னது, அக்ரிமெண்ட் டு செல் இல்லையா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஓனர்ஷிப் ஆஃப் கூட்ஸ் இஸ் எட் டு பாஸ் டு த செல்லர். எப்போ வந்து இன்னும் பாஸ் ஆகலை ஓனர்ஷிப் அப்படின்னா என்னது, அதுவும் அக்ரிமெண்ட் டு செல் தான். ஓகேங்களா. ஸோ ஷேர்ஸ் ஆர் கூட்ஸ் வித்தின் திஸ் மீனிங் ஆஃப் சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் கீழே தான் ஷேர்ஸ் வருது. ஆமாம், அதுதான் ஷேர்ஸ் தான் அதில் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா fixtures can be regarded as movable goods only if they are intended to be served and sold separately. அதாவது இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடுன்னு எடுத்துக்கோங்க, வீட்டில் வந்து விண்டோங்கிறது ஒரு ஃபிக்சரு இல்லை டைல்ஸுங்கிறது ஒரு ஃபிக்சர். ஸோ ஜென்ரலாக ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டியில் அட்டாச் ஆகி வர மற்ற இதெல்லாம் இருக்கும்ல தெரியுமோ, அதெல்லாம் தனித்தனியாக தானே வச்சுருப்பாங்க. ஸோ இதை வந்து எப்போ வந்து இதெல்லாம் நான் வந்து உனக்கு சேல் பண்ணுறேன் அப்படின்னு தனியாக சொல்கிறாங்க அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து மூவபிள் குட்ஸாக தான் நம்ம பார்ப்போம் இல்லையா. விண்டோனா தனியாக எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி. ஸோ இது வந்து மூவபிள் குட்ஸில் தான் வருமானா, ஆமாம் அதில் தான் வரும். ஓகேங்களா. பட் ஆனால் லேண்டோ பில்டிங்கோ மற்ற இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போக முடியாததெல்லாம் வந்து வராது, அதெல்லாம் வந்து இம்மூவபிள் குட்ஸில் வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.